ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் நந்தினிஸ் எவ்ரிடே மேஜிக். நாம் இன்றைக்கி பேச்சுலர்ஸ் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. அதில் ஃபஸ்ட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் தனியாக அரைச்சி வச்சுக்கணுங்க. கடாயில் ஆயில் ஊற்றி வாசனை பொருள் எல்லாமே போட்டுட்டு அதில் அரைச்சி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. கிளறி விட்டுட்டு அப்புறமா தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுட்டு அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த விழுதையும் இதோட கலந்துடணும். கலந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் காரம் கம்மியாக தாங்க சேர்த்துப்பேன், ஸோ அதனால் எனக்கு 1 ஸ்பூன் போதுமானது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, அதுவுமே நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கணுங்க. இப்போ நம்ம வேறு எந்த பொடி தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. ஸோ மெயினாக இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, இதுதான் பொடியாக நம்ம போடுறது. ஸோ இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் நல்லா தெளிய ஆரம்பிக்குது. பிரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா நிறையா சேர்த்தாலுமே அந்த வாடை ரொம்ப ஹெவியாக இருக்கிறனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் போட்டு கழுவி வச்ச சிக்கன் இருக்கும் இல்லையா, நான் ஒரு 1/2 kg கிட்ட சிக்கன் சேர்த்துருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸோ நம்ம இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லைங்க. ஏன்னா தண்ணி ஊற்றாமல் சிக்கனே தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கடாயை மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் ரெண்டையுமே 1-2 நம்ம தட்டி எடுத்துக்க வேண்டியதாங்க. தட்டி எடுத்துகிட்டு சிக்கனே அப்பப்போ கிளறி விட்டோம் அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆச்சுன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி விட ஆரம்பிக்கும்போது நம்ம எனக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணுங்க கொஞ்சம். ஸோ அதனால் நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு சிக்கன் திரும்ப மூடி போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் தட்டி வச்சுருப்போம் இல்லையா, அதை இதில் கடாயில் போட்டுற வேண்டியதாங்க. ஏன் மிளகு சீரகம் நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மிளகுவோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக மிளகுல ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்குங்க. காரம் தான் இருந்தாலும் அது ஒரு மாதிரியான நல்ல ஒரு ஸ்வீட்டான காரம் மாதிரி இருக்குங்க. அதனால் அதை இப்போ ஆட் பண்ணுறோம். கடைசியாக ஆட் பண்ணோன்னா அதோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் குழம்புல. ஸோ அதனால தான் நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை நம்ம தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு ரெடி. ஸோ இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாங்க. நான் சிம்பிளாக சிக்கன் கிரேவி முட்டை மட்டும்தான் வச்சு சாப்பிட்டேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.